கோடை விடுமுறை காரணமாக உதகையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமி. எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு, கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக தற்போது நீலகிரி மாவட்டம் முழுவதும் கோடை விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற மலர் கண்காட்சியானது கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இந்த மலர் கண்காட்சிக்கான நாள்தோறும் தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களான கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சிக்கான படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக நகரில் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாவரவியல் பூங்காவை சுற்றியுள்ள பேரிங் கிராஸ் மற்றும் கமர்ஷியல் சாலை மற்றும் இந்த குன்னூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உதகை நகருக்குள் வருவதற்கு மாற்றுப்பாதைகள் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் இதே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தாமதமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சந்திப்பு சாலைகளில் அனைத்து போக்குவரத்து போலீசாரும் இந்த போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.